தெய்வ சத்தம் கேட்பதற்காக யோபுடைய சரித்திரம், யோபுடைய புத்தகம், யோபுடைய சரித்திரம் 6வது வசனம் முதல் 12வது வசனம் வரை உள்ள வேத பகுதியை கவனிக்கவிருக்கிறோம். யோபு 1ஆம் அத்தியாயம் 6 முதல் 12. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். யோபு என்ற தேவனுடைய மனிதர் ஆபிரகாமுடைய நாட்களுக்கு முந்தியவர் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாண விஷயங்கள் ஒன்றும் அவருக்கு தெரியாது. நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆலயத்தை பற்றி அங்கு பேசவில்லை. தேவனுடைய பெட்டி அல்லது ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆராதனை முறைமைகள் அல்லது பலி செலுத்துகிற முறைமைகள் ஒன்றுமே இவருக்கு தெரியாது. இவர் மோசேயினுடைய காலத்துக்கு முந்தியவர். ஆகவேதான் தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ என்ற எண்ணத்தில் அவரே அவர்களுக்காக பலி செலுத்துகிறார். அவரே ஆசாரியனாயிருக்கிறார். ஆசாரிய முறைமைகளெல்லாம் வரவில்லை. ஆலயம் இல்லை, அல்லது லேவி கோத்திரங்கள் இல்லை. ஆக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவர் மோசேக்கு முந்தினவர், ஆபிரகாமுக்கு முந்தினவர் என்று சொல்லப்படுகிறது. ஊத்ஸ் தேசம் என்று சொல்லக்கூடிய தேசத்தில் அரேபிய பாலைவனங்களில் காணப்பட்ட ஒரு சின்ன பிராந்தியம் ஊத்ஸ் தேசம். அங்கே அவர் வாழ்ந்தவர். சுற்றியிருந்த ஜனங்கள் ஒருவேளை ஜீவனுள்ள மெய் தேவனை குறித்த அறிவு குறைவாயிருந்திருக்கலாம். தேவனை ஆராதிக்கிறவருடைய கூட்டம் வெகு சிலராயிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நாம் கவனிக்கிறோம், இந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். எப்படி நோவாவுடைய நாட்களில் பூமியிலே நோவாவை தவிர வேறு ஒருவனையும் காணவில்லை. இந்த மனுஷன் நோவாவுக்கு முந்தினவராக இருந்திருக்கலாம் என்று ஆகவே நம்பப்படுகிறது. அவருடைய நாட்களில் இவரை போல வேறொருவர் இல்லை இந்த பூமியிலே. பூமியினுடைய மக்கள் தொகை மிக குறைவு. மக்களுடைய விஸ்தாரங்கள், மக்கள் பல நாடுகளிலே தங்கி இருந்தது மிகவும் குறைவுதான். ஆகவே இந்த வேதாகம நாடு என்று அழைக்கப்படுகின்ற மத்திய ஆசிய நாடு, அங்கேதான் இவர் இருந்திருக்கிறார். அங்கே இருந்த மக்களுக்குள்ளே, அன்றைக்கு இருந்த மக்களுக்குள்ளே இவர் ஒருவர் தான் கர்த்தருக்கு பயந்தவர் என்று திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது. 6வது வசனம் வரும்போது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு நாள் என்பதை நீங்கள் முன்பு போட்டால் அர்த்தம் வேறு போல தோன்றும். ஆனால் நம்முடைய தெளிவுக்காக முறையானபடி எப்படி இருந்திருக்க வேண்டும்? தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது ஒரு நாள் சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று நீங்கள் வாசிப்பீர்களானால் இப்போ சற்று உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது என்று நீங்கள் படிப்பீர்களானால் ஏதோ அது எப்பொழுதோ ஒரு முறை நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்பது போல உங்களுக்கு தோற்றமளிக்கலாம். அப்படி அல்ல. இந்த தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது என்று சொல்லப்படுகிறது அநேகமாக
தேவதூதர்களுடைய கூட்டம், தேவ வானலோக ஜீவிகள், தேவனால் உருவாக்கப்பட்ட வானலோக ஜீவிகள். அவர்கள் மனுஷனை விட உயர்வான விதத்தில் உருவாக்கப்பட்டவர். மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். ஆனால் வானலோக ஜீவிகள், தேவதூதர்கள் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய சரீரம் வேறு மெட்டீரியல், வேறு முறை. உதாரணமாக லூசிஃபரை ஆண்டவர் உருவாக்கும் போது அவனை வேறு உலோகங்கள், வேறு பலவிதமான காரியங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அலங்கரிப்பதற்கென்றே விசேஷமான கற்கள் உபயோகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28:12 வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த தீரு ராஜா என்பவர் உண்மையிலே ஒரு அன்றைக்கு இருந்த தீரு தேசத்தை சேர்ந்த ஒரு ராஜா தான். ஆனால் அவன் மேட்டிமையினாலும் பெருமையினாலும் தன்னை நிரப்பிக்கொண்டு அவனுக்கு வரப்போகிற ஒரு வீழ்ச்சி கொடுமையாக இருக்கிறதை தேவன் கண்டு அவனை வைத்து சொல்லும்போது அந்த இடத்திலே சாத்தானை நினைவு கூர்ந்து பேசுகிறார். இது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் முக்காலத்துக்கும் உரியது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்துக்கும் உரியது. ஆக ஒரு விதமாய் அது கடந்த காலத்தையும் குறிக்கும், அது ஒரு விதமாய் நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், அது ஒரு விதமாய் வருங்காலத்துக்கும் சேர்த்து அது பேசும். அதுதான் தீர்க்க தரிசனம். ஆக இங்கே நீங்கள் தீரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டாலும் இது தீரு ராஜாவை குறித்து மட்டுமல்ல, இந்த தீரு ராஜாவுக்குள் இருக்கக்கூடிய இந்த பெருமை இந்த லூசிஃபரால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே லூசிஃபரை குறித்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். பிசாசை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சாத்தானை. நீ பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆக இவனுடைய உடுப்பு, இவனுடைய அலங்காரம் விசேஷமானது. மனிதர்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆதாமை ஆண்டவர் ஈரமான மண்ணை எடுத்து தம்முடைய சாயலை, வெளித்தோற்றத்தையும் அவனுக்குள்ளே உள்தோற்றத்தையும் சேர்த்து கொடுத்தார். ஆகவே தான் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி என்று இரண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயல் என்பது அவரை போல முகம், மூக்கு, கண்கள், 2 கண்ணு தான். 3வது நெத்தி கண் இல்லை. கை 2 தான், 8 கை இல்லை. தன்னை போலவே மனிதனை உருவாக்கினார். 2 கால் தான் அவருக்கு. அவருக்கும் பல்லு இருக்கு, தேவனுக்கு எழுதியிருக்கு வேத புஸ்தகத்தில். அவருடைய பற்களை பற்றி எழுதியிருக்குது, அவருடைய முடியை பற்றி எழுதியிருக்குது, அவருடைய உதட்டுகளை பற்றி எழுதியிருக்குது, அவருடைய கைகளை பற்றி எழுதியிருக்குது, அவருடைய வஸ்திரத்தை பற்றி எழுதியிருக்குது. ஆதாமை தம்மை போல சாயலும் அவருடைய ரூபத்திலேயும் உருவாக்கினார். உள்ளான ஒரு சாயல் இருக்கிறது, வெளியான ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் இந்த தேவதூதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே தான் 8வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவதூதரை பார்க்கலும் மனிதனை சற்று சிறியவனாக்கினீர், ஆனால் கனத்தினாலும் மைமையினாலும் அவனை முடிசூட்டி உயர்த்தி வைத்து விட்டீர். தேவதூதர்களை விட மனிதர்கள் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சொந்த கைகளினால் உருவாக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் தேவதூதர்கள் சொந்த கையினால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவர். ஆகவே விசேஷித்தவர்கள் மனிதர்கள். ஆண்டவர் வார்த்தையினால் உருவாக்கினார் மிக மேன்மையாக இவர்களை. மிகவும் விசேஷமான கற்களால் அலங்கரித்திருக்கிறார். அவர்கள் வினோதமான ஜீவிகள். பிசாசு எவ்வளவு அழகானவனாக இருந்திருக்கிறான் பாருங்கள். அவருடைய அழகை பற்றி சொல்லியிருக்கு. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான், அவனா தோன்றினவன் அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்டவன். மிக விசேஷித்த ஒரு ரூபி, மிகவும்
ஒரு பெரிய வினோதமான விதத்திலே அலங்கரிக்கப்பட்டவன். அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை பார்க்குற மோதிரங்கள் அல்ல. அந்த நாட்களில் ராஜாக்களுடைய கைகளில், விரல்களில் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரங்கள் இருந்தது. அநேக வேலைப்பாடுகள் நிறைந்த மோதிரங்கள் போட்டிருந்தார்கள். அதை வைத்து தான் தங்களுடைய ஆணைகளுக்கு அதை சீலாக வைத்தார்கள். மிக மிக மிகவும் கடுமையான நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்தவைகள். அப்படி தேவனுடைய கையில் விசித்திரமான முத்திரை மோதிரம் போன்று இருந்தவன். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அழகுக்கு தேவதூதர்களின் கூட்டத்திலேயே லூசிஃபருக்கு ஒப்பாக யாரும் இல்லை. அறிவுக்கு தேவதூதர்களுடைய கூட்டத்திலே லூசிஃபருக்கு ஒப்பாக யாரும் இல்லை. அதிகாரத்திலும் லூசிஃபருக்கு ஒப்பாக தேவதூதர்கள் யாருமே இல்லை. அழகு, அறிவு, அதிகாரம், இந்த மூன்றையும் ஒருங்கே பெற்றவன். சகலமும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. ஆனால் இதை வைத்து அவன் ஒரு நாள், நான் எதில் அவரை விட குறைந்தவன், எதில் அவரை விட சளைத்தவன், ஏன் நான் அவருடைய ஸ்தானத்தை பிடிக்கக்கூடாது, அவரை ஏன் புரட்டி போட்டுவிட்டு அந்த சிம்மாசனத்தில் நான் உட்காரக்கூடாது, எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழும் என்னுடைய விரல் அசைவின் நுனியிலும் சகலமும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நான் ஏன் அவருக்கு ஒப்பாக கூடாது என்று அவனுக்குள் எண்ணம் வந்தது. அவனுடைய பெருமை அவனுக்குள் வந்தது. ஆகவே அவன் வீழ்ச்சி அடைந்தான், அவன் தள்ளப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய ரசிகர்கள், அனுதாபிகள், தேவதூதர் கூட்டத்தில் 1/3 அவர்களோடு கூட அவனுடைய வாளால், அவனுடைய தந்திரத்தினால் அவன் வசீகரித்தான். அவர்களும் சேர்த்து தான் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட தேவதூதர்கள். ஆனாலும் சாத்தானுக்கு இன்றைக்கும் அவனுடைய அதிகாரம் இருக்கிறது, பெரிய அதிகாரம். அறிவு அவரிடத்தில் இருக்கிறது, ஆனால் பாழ்பட்ட அறிவு. தேவனுக்கு விரோதமாய் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறான், தன்னுடைய அறிவை தேவனுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறான். அழகானவன், ஆனால் மிகவும் அசிங்கமாக சபிக்கப்பட்டு போனான். ஆனால் அவனுடைய வேஷத்தை இன்றைக்கும் அவனால் மாற்றிக்கொள்ள முடிகிறது. எங்கே இவன் அழகாயிருந்தவன் அசிங்கமாக சபிக்கப்பட்டான் என்றால், ஆதாமும் ஏவாளையும் இவன் ஏவி பாவம் செய்ய வைத்த போது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார். சர்ப்பம் என்பது வேதாகமத்தில் பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட, சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர். பாம்பல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர். அவ்வளவுதான். நீ உன் வயிற்றினால் ஊர்ந்து மண்ணை தின்பாய் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அதனால் மண்புழு பிறகு சாபம் பெற்றதுன்னு நினச்சிடக்கூடாது. பாம்புக்கு தானே சாபம், மண்புழு ஏன் ஊறுது? எத்தனையோ ஜீவிகள் ஊர்ந்து செல்லுகிறது, அத்தனையும் சாபம் பெற்றவைகள் அல்ல. பாம்பு பாம்பாகத்தான் ஆண்டவர் படைத்தார், பிசாசு பாம்பாக மாறவில்லை. சாத்தான் சில நேரங்களிலே பல ஜீவிகளுக்குள் போக முடியும். வேதத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், லேகியோன் என்ற பிசாசு, அநேக பிசாசுகள் சேர்ந்து தங்களுடைய பெயரை ஒரே பெயரில் வைத்து கொண்டது லேகியோன். லேகியோன் என்றால் 6000 பெயர் தான் லேகியோன். எத்தனை 100 பேய்கள் இருந்ததோ தெரியவில்லை. அவைகள் தங்களை ஒட்டுமொத்தமாக ஆண்டவரிடத்தில் தங்களை வெளிப்படுத்தாமல் ஒரு பெரிய பொய்யை சொல்லுகிறது, நாங்கள் லேகியோன். இந்த பன்றிகளுக்குள் போகும்படி எங்களுக்கு உத்தரவாக வேண்டும் என்று சொன்னபோது பன்றிகளுக்குள்ள அது புகுந்தது. ஆக இன்றைக்கு எருமைக்குள்ளே புகுந்துட முடியும், பன்றிக்குள்ளே புகுந்துட முடியும், ஒருவேளை பாம்புக்குள்ளே புகுந்துட முடியும். மனுஷனுக்குள்ளே எளிதாய் புகுந்து போகிறது. அவனுக்கு இன்றைக்கும் சில வல்லமைகள் இருக்கிறது. அதை ஒன்றையும் ஆண்டவர் பிடுங்கவில்லை. அதை வைத்து கொண்டு நீயா நானா என்று போட்டிக்கு இறங்கி இருக்கிறான் தேவனோடு. ஆக தேவதூதர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய தேவதூதர்கள் பரலோகத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் 1000 கோடான கோடியாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. பரலோகத்திலே ஓய்வில்லாமல் ஆராதனை நடக்கிறது. கேருபீன்கள், சேராபீன்கள் கூட்டம் நெருக்கமாய் நின்று கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். மற்ற எல்லா ஆவிகளும், எல்லா தேவதூதர்கள் கூட்டமும், வானலோக ஜீவிகளும் ஆண்டவருடைய கட்டளையை
ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் எப்பொழுதும் இருந்து பணிவிடை செய்கிறார்கள். 103ஆவது சங்கீதத்தினுடைய கடைசியில் நீங்கள் பார்ப்பீர்கள், என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமாயிருக்கும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிறார், அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். 20வது வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வதற்கு, உடனடியாய் கீழ்ப்படிவதற்கு, காலதாமதமற்றி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவதூதர் பரலோகத்துக்கும் பூலோகத்திற்கும் வந்து போவதற்கு நொடிக்கும் முன்பதாக, ஒரு நொடி நேரத்துக்கு முன்பதாக வந்து நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் அநேக நேரங்களிலே நமக்கு தேவதூதர்களை அனுப்புகிறார். ஒரு பாதங்கள் இடராதபடி தேவன் ஆச்சரியமாய் பாதுகார். எத்தனை முறை ஒரு நூல் தவறி இருந்தால் நீங்கள் விபத்தில் சிக்கி இருந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களை எப்படி பாதுகாத்தார்? உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய புத்தி கூர்மை அல்ல, உங்களுடைய வேகம் அல்ல, உங்களுடைய காலுடைய வேகம் அல்ல, இளமை அல்ல, தேவன் பாதுகாத்தார். தேவதூதர்கள் எப்பொழுதுமே கூடி வருகிறார்கள், எப்பொழுதும் அவருடைய சந்நிதியை தரிசிக்கிறார்கள். அது வேறு. ஆனால் ஒரு நாள் சாத்தான் போர், அந்த ஒரு நாள் முக்கியமான நாள். அந்த ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதும்போது, தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கவும் என்று சொல்லுகிறார். தீங்கு நாள், அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த ஒரு நாள், சாத்தான் தேவனுடைய சமூகத்தை தரிசித்திருக்கிறான். அந்த ஒரு நாள். ஆகவே நீங்கள் வாசிக்க வேண்டிய விதம் மாற்றி வாசிக்க வேண்டும். தமிழில் இப்படி போடப்பட்டிருந்தாலும் இது அல்ல. தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது ஒரு நாள் சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஒரு பெரிய திட்டத்தோடு அந்த நாளில் வந்திருக்கிறான். அவனுக்குள்ளே பெரிய தாறுமாறான நோக்கங்கள் இருக்கிறது. அப்படி ஒரு நாள் சாத்தான் அங்கே போயின்னு இருக்கிறான். அவனால் முடிந்ததை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முடியாமல் போன போது ஒரு நாள் அந்த பெரிய தீமையை செய்வதற்கு அவரிடத்தில் உத்தரவு கேட்பதற்காக சென்ற ஒரு நாள். நம்ம வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நாள் வந்துவிடும் இல்லையா? ஒரு நாள் அந்த துக்கம், அந்த பயங்கரம், அந்த வேதனை, அந்த இழப்பு, அந்த அபாயம், அந்த அபாயகரமான சூழ்நிலை, அந்த ஒரு நாள் பிசாசினால் திட்டமிடப்படுகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிற அந்த தீங்கு நாளில் நீங்கள் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு நாள் கெட்ட நாள் இல்லைங்க. எல்லா நாளும், நாட்கள் எல்லாம் பொதுவானது. நாள் என்பது நியூட்ரல், நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள். மாதத்தில் 28 அல்லது 30 அல்லது 31. வளர்பிறை தேய்பிறை, ஆடி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், எல்லாம் இவைகள் எல்லாம் நியூட்ரல். இவைகள் நல்லவைகளும் அல்ல கெட்டவைகளும் அல்ல. எல்லா மணி நேரமும் பொதுவானது, நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல. ஆனால் ஒரு நாளிலே நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம். நல்ல நாட்கள் என்று சிலரை ஏமாற்றுவதற்காக செய்திருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், பஞ்சாங்கம், இவைகளெல்லாம் சிலர் பலரை ஆளுகிறார்கள். இப்படி வைத்து பெரும் பணம் ஈட்டுகிறார்கள். கௌரி பஞ்சாங்கம், எத்தனையோ விதமான பஞ்சாங்கம், பள்ளி சாஸ்திரம், சூலம், நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் நமக்கு நீங்கள் நம்பக்கூடாது. நாட்கள் பொதுவானவை, நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு நாளும்
எத்தனையோ நல்லதும் நடக்கிறது, எத்தனையோ கெட்டதும் நடக்கிறது. உங்களுக்கு ஒரு நாள் நல்ல நாளாக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட நாளாக இருக்கலாம். அது அவங்களுக்கு கெட்டது நடக்குது, நமக்கு நல்லது நடக்குது. நமக்கு ஒரு நாள் கெட்டது நடக்குது. அதுக்காக நாள் கெட்டதல்ல, இது நாள் கெட்டது, நேரம் கெட்டது, டைம் சரியில்லை, இந்த நாள் போகக்கூடாது, அந்த நாள் போகக்கூடாது. அஞ்ஞானிகளைப் போல இவைகளுக்கு பயந்து போகாதீர்கள். நாட்களை குறிக்காதீர்கள். அவருடைய வழிபாடுகளைப் போல நடக்காதீர்கள். இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். ஒன்றுக்குமே பயப்படாதீங்க. கல்யாணம் வைக்கிறது நாள் பார்த்து வைக்காதீங்க. எவ்வளவு சொன்னாலும் நாள் பார்க்குறீங்க, எவ்வளவு சொன்னாலும் நாள் பார்க்குறீங்க. எல்லாரும் இன்னைக்கு தான் பாலக்கால் போடுறது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு போய் பாலக்கால் போடுறீங்க. என்னையும் வேற கூப்பிட்டு விட்டுறீங்க. வழியே இல்லாமல் ஜெபிக்க வேண்டியதாகுது. நல்லாவே இல்லை. உங்களுக்கு நாள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கர்த்தர் மேலே எதுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் நாள் மேலே நம்பிக்கை இருக்குது. நல்ல நாளை பார்த்துட்டீங்க, நல்ல நேரமும் பார்த்துட்டீங்க, நல்லது தானாக நடக்குமே. இனி எதுக்கு கர்த்தருடைய காலை பிடிக்கிறீங்க? எதுக்கு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண போகிறீங்க? நீங்கள் செய்கிறது பெரிய பம்மாத்தும் ஏமாத்தும் இல்லையா? அப்படி செய்யலாமா? ஒன்று கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தரை நம்பு, இல்லை பாகால நீ கும்பிடுறதா இருந்தால் பாகால கும்பிடு. இரண்டு நினைவுகளால் ஏன் குந்தி குந்தி நடக்கிறாய்? ஏதாவது ஒன்றை பிடி. ஒன்று அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம். கிறிஸ்தவேன்னு சொல்லிட்டு திரும்பவும் நாள் பார்க்குறியே, நட்சத்திரம் பார்க்குறியே, அஞ்ஞானிகளை போல எல்லாத்துக்கும் பயப்படுறீங்களே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, சுத்தமானது. ஆகவே நீங்கள் வேற ஒன்றுக்கும் பயப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு வசதியான ஒரு நாளை பாருங்க, சரியான நாளை பாருங்க. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வீட்டு வாசல் படிக்கிற மாதிரி எனக்கும் ஒரு நாள் துக்கங்கள் வரும். என் வீட்லேயும் அபாய குரல் கேட்கும். எல்லார் வீட்லேயும் நடக்கத்தான் செய்யும். மனுஷன் தானே, அவனுடைய வாழ்நாள் குறுகியது, வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவன், இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அந்த நாளை குறை சொல்ல முடியாது. நாள் பொதுவானது. எல்லா நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். இந்த சொன்ன கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எப்போ பயணம் புறப்பட்டாலும் நேரம் பார்க்காதீங்க, உங்கள் நேரத்துக்கு புறப்பட்டுருங்க, அவ்வளோதான். எதை ஆரம்பித்தாலும் நல்ல நேரம் பார்க்காதீங்க. குழந்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது திரும்ப நல்ல நேரம் பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாத்துக்கும் நல்ல நேரம், நல்ல நேரம், நல்ல நேரம். இப்பவும் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? இதனால தான் நிறைய பேருக்கு ஞானஸ்நானமே கொடுக்கறதில்ல. மனசு இப்படியெல்லாம் விளங்காமல் போயிட்டே இருக்கு. பேருக்கு சும்மா சர்ச்சுக்கு வர்றது செய்யாது. கர்த்தர் இதை உங்களுடைய அந்தரங்கங்களை பார்க்கிறார். எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், லாபம் வரும், அது வரும், இது வரும். இதுக்கெல்லாம் அதை நான் பொருத்தவே இல்லை. இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, வாசல் எப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது கோணி இருக்குது, குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லை, அதுக்கு காரணம் இது, அதனால் வாசலை இடித்து ஜன்னலை உடச்சி இந்த பக்கம் வை, அந்த பக்கம் வை, இதை செய், அதை செய்ய. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை பேயோட கைகோர்த்துக்கிட்டு ரகசியமாக நடக்கிறீங்களா? அஞ்ஞானிகள் அநேக காரியங்களுக்காக பயப்படுறாங்க. அவங்களுக்கு பயம் தீரவே தீராது. பயம் 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 பயம். நீங்கள் அவங்கள மாதிரி பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா உங்களுக்கு? எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நடக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஆனால் ஒரு நாள் தீங்கு நாள், சாத்தான் திட்டமிடுகிற அந்த ஒரு நாள், சாத்தான் உங்களை குறித்து குறிவைக்கிற அந்த ஒரு நாள், தேவனுடைய சந்நிதியில் போயிட்டான் பாருங்க. தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது ஒரு நாள் சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அப்படியானா இதுல இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், சாத்தான் அடிக்கடி போறதில்லை, ஆனால் அவ்வப்போது போகிறான். எப்போதும் அல்ல, அவ்வப்போது அது தெரிகிறது.
ஆமாம், சாத்தான் போய் அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பரலோகத்தில் அல்லது தேவ சந்நிதியில் சாத்தான் போக முடியுமா? இந்த சாத்தானுங்கிறது உண்மைதானா? சாத்தான் உண்மைதானா? இல்லை இது ஒரு சும்மா ஒரு கற்பனையா? இல்லை சும்மா ஒரு கொள்கையா? இல்லை சிலர் மிரட்டுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தையா? இல்லை அப்படி ஒரு ஒரு எதிரணியை வச்சுக்கிட்டா தான் விளையாட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக வச்சுருக்கோங்களா? இல்லை, நிஜமான ஒரு நபர், கற்பனையான ஒரு ஆள் அல்ல பிசாசு, நிஜமான ஆள், நிஜம். ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் போய் நின்றான், நிஜமானவன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வந்தபோது அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 40 நாள் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசினுடைய சகலவிதமான சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு உபவாசம் செய்தார். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த பிசாசின் தந்திரங்களை எல்லாம் மேற்கொள்வதற்காக அந்த நாட்களில் அவர் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் தேவனோடு கூட சம்பாஷணை செய்தார். அநேக விஷயங்களை குறித்து பேசவும் திட்டமிடவும் ஆயத்தப்படவும் செய்தார். இந்த 40 நாள் உபவாசம் முடிந்த பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நிஜமான நபர் சரளமாய் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக அவர் பதில் சொல்லுகிறார். நிஜமான நபர், கற்பனை அல்ல. பிசாசு என்பது கற்பனை அல்ல. தேவன் எப்படி உண்மையோ அதே போல பிசாசும் உண்மை, நிஜம். ஏதோ கிறிஸ்தவர்களாக சும்மா சொல்லிட்டு அலைகிறாங்கன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இல்லாதவங்க சொல்லக்கூடிய கொள்கைகள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நிஜம். பிசாசனுடைய தந்திரம், முதலாவது தந்திரமே பேய் இல்லை என்று சொல்ல வைப்பது. சாத்தான் இல்லை, பேய் இல்லை, பூதம் இல்லை, ஆவி இல்லை, ஒன்றும் இல்லை, மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலும் இல்லை, கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறதெல்லாம் பேயினுடைய ஒரு தந்திரம். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். அதோட சேர்த்துக்கிடுங்க, பிசாசு இல்லை என்று மறுதளிப்பதும் அதுவும் பேய்த்தனமே. அது பேயினுடைய பெரிய தந்திரம். அவன் வந்து நின்றான், இயேசுவோடு கூட சரளமாய் பேசுகிறான். அடுத்து அவரை கொண்டு போய் ஒரு உப்பரிக்கையில் நிறுத்துகிறான். ஒரு பெரிய கோபுரத்தின் மேலே நிறுத்துகிறான். ஆலய கோபுரம், எருசலேமின் தேவாலய கோபுரத்தின் மேல் உச்சியில் கொண்டு போய் அவரை நிறுத்துகிறான். அப்பொழுது ஜனக்கூட்டம் மிகுந்து இருக்கிறது. ஏதோ ஒரு பண்டிகை சமயமாக இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏவுகிறான், நீர் இங்கே இருந்து தாழ குதியும். அப்பொழுது தேவதூதர்கள் உம்முடைய பாதங்களை தாங்கி சுமந்து கீழே கொண்டு வந்து விடுவார்கள். அப்பொழுது எல்லாரும் பார்ப்பார்கள், கரகோஷம் எழுப்புவார்கள், மாலை மரியாதை செய்வார்கள். நீர் தேவகுமாரன் என்று எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். எளிதாக உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தி விடலாம். இது எப்படி இந்த ஆலோசனை நன்றாக இருக்கிறதா என்று கேட்டபோது இயேசு அதை நிராகரித்தார். இயேசு நிராகரித்து விட்டார். பிசாசனுடைய சோதனைக்கு அவர் எதிர்த்து நின்றார். அடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள், அவரை கொண்டு போய் உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தினான். அங்கே நிறுத்தி கொண்டு உலகத்தின் சகல மேன்மைகளையும் காண்பித்தான். என்ன மேன்மை? உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் சந்தோஷங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பாடாடோபாக்கள், பெரிய அலங்காரங்கள், என்னென்ன ஆசைகள், எப்படியெல்லாம் மனுஷர் அனுபவிக்கிறாங்க பாருங்க உலகத்தை, எல்லாவற்றையும் காமிச்சு. இந்த உலகம், அதில் உள்ள அழகு, அதில் உள்ள எல்லா மேன்மைகள் எல்லாவற்றையும் காமிச்சு, என் காலில் விழுந்தா போதும், எல்லாம் நான் உங்களுக்கு தந்துடுறேன். அவனுக்கு சிலது இருக்குதில்ல, அந்த அதிகாரம்லாம் தர்றேன். இயேசு கிறிஸ்து அதையும் நிராகரித்து விட்டான். உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக, அவரை நீ பணிந்து கொள் என்று சொன்னார். அவன் உருவாக்கின உலகத்தை இயேசுவுக்கு பரிசளிக்க நினைத்தான். அவன் உருவாக்கின உலகம் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை. இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகளை இயேசுவுக்கு பரிசளிக்க நினைக்கும் பொழுது இயேசு அதை நிராகரித்து, உலகத்தின் மேன்மைகள், உலகத்தில் மனுஷன் மதிக்கக்கூடிய மேன்மைகள் எல்லாவற்றையும் இயேசு நிராகரித்து. நிஜமான ஆளுங்க, நிஜமான ஆளு பிசாசு. அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன், அவன் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரூப், அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், அவனுடைய பெயர் லூசிஃபர். லூசிஃபர் என்றால் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். He was a சூப்பர் ஸ்டார். அவனை போல யாருமே சூப்பர் ஸ்டார் கிடையாது. அப்படி சூப்பர் ஸ்டார். அவனை உருவாக்குனது மட்டுமல்ல, அவனை உருவாக்கி அவனை அபிஷேகம் பண்ணுகிற அன்றைக்கு அவனுக்கு சகல பொறுப்பையும் கொடுத்து அவனுக்கு முடிசூட்டு விழா வைத்தாங்க, பட்டமளிப்பு விழா வைத்தாங்க. அன்னைக்கு ஏராளமான விசேஷங்கள், அலங்காரங்கள், கீதவாத்தியங்கள், மேளவாத்தியங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது தேவனால். அவ்வளவு விசேஷமா ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, நீ தானியேலை காட்டிலும் ஞானம் உள்ளவன் என்று. ஆண்டவர் அவ்வளவு மேன்மையாய் வைத்தார். ஆனால் அந்த மேன்மை, ஆதி மேன்மை அவன் இழந்து போனான். இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் துணிகரமாய் நிற்கிறான். இந்த உலகத்தை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என்று நம்புகிறான். இதை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு நாள் போர் செய்து அவரை அவருடைய ஸ்தானத்திலிருந்து அகற்றிவிட்டு இவன் முழு அதிகாரத்தையும் வானத்திலும் பூமியிலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவனுக்கு உறுதியான திட்டம் இருக்கிறது. மாற்றமே கிடையாது. உறுதியாய் அவன் நம்புகிறான். அதற்கு கால அவகாசம் கொடுக்க கேட்டிருக்கிறான். ஆகவே அவனுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவன் இன்றைக்கும் சுற்றித் திரிகிறான். அவ்வப்போது தேவனுடைய சந்நிதியில் உங்களை குறித்து பேசுவதற்காக செல்லுகிறான். அன்றைக்கு அவன் யோபுவை குறித்து பேசுவதற்காக சென்றான். அந்த சம்பவம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒவ்வொரு நாளும் அவன் போகத்தான் செய்வான். அதெல்லாம் இங்கே எழுத முடியாது. இது ஒரு சின்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் என்று வேதம் நமக்கு இந்த ரகசியத்தை எழுதி வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு நாள் தேவ சந்நிதியில் வந்து நின்றான். ஏன் மற்ற தேவதூதர்களுக்கு இவனை பார்க்க முடியலையா? அங்கதான் நீங்க பார்க்கணும். மற்ற தேவதூதர்களால் இவனை அடையாளம் காண முடியாத அளவுக்கு தன் வேஷத்தை அவன் மாற்றிக்கொள்ளுகிறான். அப்படி இருக்குதா? இருக்குது. பாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அவன் இருளின் தூதன், ஆனால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். ஆக இப்படி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரித்துக் கொள்ளும் போது தேவ சந்நிதியில் போய் அவன் சிலரை குறித்து பலவிதமான சர்ச்சைகள் செய்வதற்காக போகும்போது அங்கே தேவதூதர்களால் கூட இவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தேவதூதர்களுக்கு அவ்வளவு அறிவு விசேஷம் எல்லாம் கிடையாது. அறிவுள்ளவ ஜீவிகள் தான், சகல அறிவும் இல்லையே. அவர்கள் நினைக்கக்கூடும் இவன் தேவதூதர்களில் இவன் ஒரு விசேஷ ரூபி, அவ்வளவுதான். எங்க ஒருத்தர் அடையாளம் காணலாம், ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாரு, இவர் தான் அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்க எல்லாரையும் அடையாளம் காண முடியாது. இந்தியாவில் உள்ள கலெக்டர்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கூட்டம் நடத்தினா ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க. எல்லாரும் நினைப்பாங்க இவரும் கலெக்டராக இருப்பார் போல, அவரும் கலெக்டராக இருப்பார் போல, அவரும் கலெக்டர், இவரும் கலெக்டர், எல்லாரும் கலெக்டர், அப்படி தான் நினச்சிக்கிட முடியும். ஒருத்தர் தெரியாது. இதுதான் தேவதூதர்களுடைய கூட்டமும். கோடான கோடியான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இவன் ஒரு விசேஷ ரூபி, அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் மேலே கீழே பார்ப்பாங்க, மினுமின்னு மினுங்குது, அவ்வளவு எல்லாமே ஜொலிக்குது. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இவன் யாரு. பாருங்கள், இருக்கு. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவன் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். அப்புறம் கபடமுள்ள வேலையாட்கள், கர்த்தருடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை அவர்கள் தரித்துக் கொள்வார்கள்.
அவங்க வேஷத்தை, வெளியில் உள்ள வேஷத்தை மாற்றிக்கொள்றவங்க. சாத்தான் வெளி வேஷத்தை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மர்ருவ மலையில் நின்னாரு. அது சற்று உயரமான மலை தான். நீங்கள் ஒரு 20-25 நிமிஷம் வண்டியில் போனால் தான் போக முடியுது. இயேசு கிறிஸ்து அந்த மலையில் நின்ற போது அவருடைய முகம் பிரகாசித்தது. சூரியன் வல்லமையாய் சூரியன் பிரகாசிப்பதை காட்டிலும் இயேசுனுடைய முகம் பிரகாசித்தது. இந்த பூமியில் ஒரு மனுஷனாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. இயேசு வேஷத்தை மாற்றினார் நினச்சிக்கிங்களா? ஸ்பாட்லைட் முன்னாடி அவரை நிப்பாட்டினாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரோ சினிமாவில் அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய லைட் அடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு வெளி வேஷத்தை மாற்றவில்லை. அவருக்குள் இருந்த மகிமை வெளியிலே பிரகாசித்தது. உள்ளிருந்த மகிமை வெளியிலே பிரகாசித்தது. ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டார். 6 நாளைக்கு முன்னாடி, என்னை நீங்கள் யாரென்று சொல்லுகிறீர்கள்? மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சீடர்கள்ட்ட கேட்டார். உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க, எரேமியாங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, யோவான் ஸ்நானகனுங்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் சப்தத்தை அடைச்சிக்கிட்டார், வாய் அடைச்சிட்டார். ஒருத்தருக்கும் பதில் சொல்ல தெரியல. 3 வருஷம் கூட இருந்தாங்க, சொல்ல வேண்டியதானே. ஒருத்தருக்கும் தெரியலை. ஒருத்தர் படார்னு சொன்னார். ஒரு அமைதியிலிருந்து திடீர்னு அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒருத்தர் சொன்னார், நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு சொன்னார், இதுவும் நீ சொல்லலப்பா, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக என் பிதாவாகிய தேவன் உன் வாயில் போட்டார், நீ சொல்லலை. தெரியவே இல்லை பாருங்க யாருன்னு. இப்போ தன்னை தெரியப்படுத்துகிறார் சீஷர்களுக்கு. ஒரு 6 நாளைக்கு பிறகு செசரியா பிலிப்பியில் வச்சு தான் அதை கேட்டார். இந்த மர்ருவ மலையில் நின்று பார்த்தா செசரியா பிலிப்பி தெரியுது. அந்த பட்டணம் தெரியும், உயரமான ஒரு மலை. அங்கே நின்று கொண்டு இயேசு தம்முடைய மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். சும்மாயா சொன்னாங்க, அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஒரே மகிமைங்க, பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரே மகிமை. சும்மா சொல்லல. இயேசு வெளிவேஷத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவருக்குள்ளிருந்த மாற்றம், அவருக்குள்ளிருந்த மகிமை வெளியில் வெளிப்பட்டது, பிரகாசித்தது. ஆனால் பிசாசுக்கு உள்ளுக்குள்ள இருட்டு தான். ஆனால் வெளி வேஷத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கிறான். அவன் தன் வேஷத்தை மாற்றிக்கொள்வான். ஆக தேவனுடைய சந்தியில் போகும்போது கருகர்னு இருட்டு அப்படி கருப்பாக போகிறதில்லை. அவன் ரொம்ப வினோதமாக விசேஷமாக போகிறான். ஆதாம்கிட்டையும் எவாள்கிட்டையும் எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? பாம்பு மாதிரி ஊந்துக்கிட்டு வந்து பேன்னா அவள் உடனே பேசுவாளா, கேட்டுருவாளா? இல்லைங்க, ஆதாமை விடையும் சூப்பரா, இயேசுவுக்கு நிகரா அந்த தோட்டத்துக்கு அழகாக ப்ரீஃப் கேஸோட, கோட்ஸ் பேண்டோட அழகாக வந்தாங்க. சென்ட் அடித்து சூப்பராக வந்தார். கழுத்தில் செயின் மாட்டியிருந்தார், கையெல்லாம் செயின், நிறைய மோதிரம், நிறைய டிப்டாப்பாக வந்தார். வந்து இறங்கினார் பாருங்க. வந்தார், வென்றார், சென்றார். அதனால தாங்க அம்மா பேசிட்டா. அழகாக பேசணும். ஹலோ அப்படின்னு சொல்லி கை குலுக்குனா பாருங்க. அப்படித்தான் ஏமாந்து ஆதாம் ஆண். அந்த தோட்டத்துக்கு ஏவாளுக்கு 2 பேர் தான் ஆண்களை தெரியும். ஒன்று ஆதாம், இன்னொன்று ஆண்டவர். இப்போ 3வது ஒருத்தர் வந்தார். அவரும் ஆண் ரூபத்தில் தான் வந்தார். நல்லா விசேஷமாக கவர்ச்சியாக பேசினார். உண்மையெல்லாம் உளறிட்டார். ஈஸியாக இவள்கிட்ட இருந்து பிடுங்க முடியும்னு ரொம்ப நாள் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க வெளியில். ஒரு நாள் என்னைக்கு உன்னை வீழ்த்த முடியுமோ அந்த நாள், என்னைக்கு நீ அவனை குறைவா இருக்கியோ அந்த நாள், என்னைக்கு உன் மனசு அலசடிப்படுத்தும் அந்த நாள். தாவீது உப்பரிக்கையின் மேல் ஏறி உலாவி கொண்டிருந்தான். அங்க எல்லாரும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவரு உப்பரிக்கையின் மேல போய் உலாவி கொண்டிருந்தான். கண் சோவாரிச்சு. அந்த நாள் சோதனையினால போச்சு. பார்த்தீங்களா? அங்க ஒருத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கா.
ஒரு நாள் நீ பலவீனமா இருக்கிற ஒரு நாள். இப்ப நீ பலமா இருக்கிற ஆராதனையில, இந்த ஆராதனையை விட்டு போயிடுவ. திங்கக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும், புதன்கிழமை வரும், வியாழக்கிழமை வரும், கேட்டதெல்லாம் குறைஞ்சு போயிடும். நீ கவனக்குறைவா இருக்கக்கூடிய அந்த நாள் சாத்தான் வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, சந்தர்ப்பம் தேடி சுற்றித் திரிகிறான். அவனுக்கு தெரியும் எங்க வச்சு உன்னை பிடிக்கணும், எந்த கல் எறிஞ்சா உன் மேல படும், எந்த கல்லில் நீ விழுவ, யாரை வச்சு அடிக்கணும். அவன் மிகவும் துல்லியமாய் திட்டமிடுகிறான். அதான் ஆதாம் ஏவாளோட ஏதேன் தோட்டத்தில் வச்சு செஞ்சது. எந்த நேரம் போடும், எப்போ போகணும், யாருக்கிட்ட போகணும், எங்கேருந்து உண்மையை எடுக்கணும் சொல்லியிருப்பார் என்னை குறித்து. நிச்சயமா அந்த தோட்டத்தை காவல் காக்க சொல்லியிருப்பாரு. எதிரி ஆகிய என்னை பற்றி சொல்லியிருப்பாரு. என்ன அவருக்கு பிடிக்காது சொல்லி கொடுத்துருப்பாரு. பிள்ளைகளுக்கு ரொம்ப கொஞ்சுறாங்க 3 பேரும். இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களுடைய உறவை முடிச்சு கட்டணும். அவன் நிறைய திட்டமிட்டான். ஒரு நாள் வந்துடுவாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள், எப்பொழுதும் விழித்திருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து விழித்திருங்கள் எழுதியிருப்பார்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 'தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நீ எடுத்திருப்ப தீர்மானம், இன்னையிலிருந்து நான் சாராயம் குடிக்க மாட்டேன், டாஸ்மார்க்கு போக மாட்டேன், பீடி புகைக்க மாட்டேன், செல்லை இப்படி ஓயாம நோண்ட மாட்டேன், எல்லாம் தீர்மானம் எடுத்திருப்ப. அன்னைக்கு உன் தீர்மானம் ரொம்ப உறுதியாக இருக்கும். சாயங்காலமாகும், அப்போ உனக்கு ஒரு சின்ன தூண்டுதல் வரும். அப்போ நீ உடனே சொல்வ, நான் காலையில் தான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நான் செய்ய மாட்டேன், இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம். மறுநாளாகும், அப்பவும் சாத்தான் வந்து பார்த்தா இப்பவும் நீ கொஞ்சம் உறுதியாக இருக்கிற. அதுக்கடுத்த நாள் உன் பழைய ஃப்ரெண்டு உன்னை பார்த்துருவான். வேலை முடிஞ்சு வர்ற சாயங்காலம் ஆயிடுச்சு. ஹலோ, எப்படி மை டியர் பிரதர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. கவலைப்படாத மச்சான், சும்மா ஒரு குவார்டர் வாங்கி போட்டேன்னா வச்சுக்க, நிம்மதியாக இருக்கலாம். இல்லை வீட்டில் போனால் ஒரே தொந்தரவு தான் பண்ணுவாங்க. வேலை வேற ரொம்ப அலுப்பான வேலை. இல்லை, நான் குடிக்க மாட்டேன். அவனுக்கு தெரியும் எப்போ வரணும், என்னைக்கு வரணும், யார் மூலமாக வரணும், எப்போ வரணும். செல்ல நோண்ட மாட்டேன்னு சொன்னாலும் சரிதான் அன்னைக்கு. ஆனால் செவ்வாய்ச்சி, புதனாச்சு, வேலைனாச்சு, அப்படியே வாட்ஸ்அப்பில் திடீர்னு யாரோ ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு லிங்கை கொடுத்துருப்பாங்க. நீ அந்த லிங்கை தொடுவ. ஃபேஸ்புக்கு முடிவு இருக்குதா? முடியாத ஒரு புஸ்தகம், அது போய்கிட்டே இருக்கும். அதில் நோண்டுவ, அதைத்தான் பார்க்கணுன்னு பார்ப்பேன். ஆனால் அந்த லிங்கு வேற ஒன்று கொண்டு போயிடும். ஒன்று அறியாமல் பார்த்துக்கிட்டு இருப்ப. சாத்தானுக்கு அற்புதமான வாய்ப்பு. உன் தீர்மானம் எல்லாம் மண்ணா போயிடும். கட்டின கோட்டையெல்லாம் இடிஞ்சு போயிடும். சாத்தான் வேறொரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிருவான் அவன் மனசில். நீ ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வருவ. எத்தனை முறை தீர்மானம் எடுத்தாலும் நம்மளால முடியலை. விழுந்து விழுந்து போறோம், நிற்க முடியலை. பேசாம விட்டுடலாம், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு மூடு விழா நடத்திடலாம். நம்மளால முடியாது. பேசாம போ, என்னமோ ஆயிட்டு போ, இஷ்டம் போல வாழலாம். என்ன பிரயோஜனம்? உடனே சாத்தான், இவ்வளவு நாள் நீ பக்தியா வாழ், ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி வீணா போயிட்ட.
எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் இழந்து போயிட்டேன். நல்லா இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். பின்னாடி நமக்கு ஒரு வாய்ப்பு வராமலாம் போகும், அப்போ தேடிக்கலாம். வயசாகட்டும், தாடியெல்லாம் வளர்த்து, எல்லாரும் அப்படி தானே செய்கிறாங்க. வயசான உடனே முடியை வளர்த்து, தாடியை வளர்த்து, 2 மாலையை வாங்கி போட்டு, உத்தராட்ச மாலையெல்லாம் போட்டு ரொம்ப பக்தியாக சாமியாராக மாறிடுறாங்கல்ல. அது மாதிரி வயசாகும்போது பார்த்துக்கலாம். இப்போது அனுபவிக்கக்கூடிய நேரம். ஒரு நாள் சாத்தான் உங்கள்கிட்ட வரக்கூடும், உங்களை பற்றி தேவனிடத்தில் விவாதிக்க போகக்கூடும். ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். எங்கேருந்து வருகிறார்? இயேசுநாதர் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரை பற்றி? ஆண்டவர் ஒரு நிருபர்னு நினைக்கிறீங்களா? சாத்தான் ரொம்ப பிரபலமான ஒரு மனுஷன். அவர்கிட்ட நிருபர் போய் பேட்டி எடுக்கிறார். ஹலோ மிஸ்டர் சோ, எங்கே இருந்து வருகிறீர்கள்? எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வழியில் நடந்தது என்ன? இதெல்லாம் கேள்வி பேட்டி எடுக்கிறதுக்காக ஆண்டவர் கேட்குறான்னு நினைக்கிறீங்களா? நீ எங்கேருந்து வருகிறாய்? இவருக்கு தெரியாது. நிருபர்களுக்கு தெரியுமா அவர் எங்கேருந்து வர்றாருன்னு? தெரியாது. ஒருவேளை இப்போ தான் ஐநா சபையில் பேசிட்டு வந்திருப்பார், இவருக்கு தெரியாது இல்லை. அப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நான் இப்பொழுது தான் அமெரிக்காவிலிருந்து தொழில் வளங்களை எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. அது எப்படி இருந்தது? இல்லை, இயேசுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவரை பற்றி? இவர் ஒரு பிரபலமானவர், அவர் ஒரு நெறியாளர். இவருடைய பேரு, புகழ், பிரஸ்தாபம், திறமை எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு காட்டுற மாதிரி எடுத்தடுத்து கேள்வி கேட்டு வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம்ங்கிறதுக்காக கேட்டாரா? கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய்? அவருக்கு தெரியுமா இவன் எங்கேருந்து வர்றான்னு? தெரியுமா தெரியாது? கொஞ்சம் சந்தேகம் இருக்குல்ல? சும்மா கேட்பாரா? அவருக்கே கொஞ்சம் குழப்பம் இருக்குல்ல? அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏன் கேட்குறாரு? அவன் பொய் சொல்லுவாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டார். அவன் பெரிய பொய்யை, அவன் பொய் தான் சொல்லப்போம். வாயை திறந்தாலே சத்தியம் அவன்கிட்ட இருக்கா? அவன் பொய்யனும் பொய்க்கெல்லாம் பிதாவுமாயிரும். பாருங்க, அவன் என்ன சொன்னா பாருங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்படியா? அதெல்லாம் சுற்றி திரிகிறதெல்லாம் உண்மைதான். பூமியெல்லாம் உலாவுறது, சுற்றுறது. இவனுடைய சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்களே, இவனுக்கு ஒரு பெரிய கூட்டம்லாம் இருக்குது. சின்னதும் பெருசுமா நிறையா வச்சுருக்கானே. இவன் வார்டு மெம்பர் வச்சுருக்கான், இவன் கவுன்சிலர் வச்சுருக்கான், இவன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் வச்சுருக்கான், இவன் விஓ வச்சுருக்கான், இவன் தாசில்தார் வச்சுருக்கான், இவன் கலெக்டர் வச்சுருக்கான், இவன் முதலமைச்சர் வச்சுருக்கான், இவர் தான் பிரதமர். எல்லாரும் இருக்காங்க. அவன் ஆட்கள் எல்லாத்தையும் போய் சுற்றி பார்க்குறாங்க, ஒன்று விடாமல் பார்க்குறாங்க. எல்லா தகவல்களும் வருது. பயங்கரமான கம்ப்யூட்டர் சென்டர், சூப்பர் சுப்ரீம் கம்ப்யூட்டர் சென்டர் அமைச்சிருக்கார். அதெல்லாம் சர்வர் ஃபெயிலியர் ஆகாது. அந்த அளவுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு வேலை. எவ்வளோ பெரிய நிர்வாகம் பார்த்தீங்களா? இந்த நிர்வாகம் எல்லாம் பரலோகத்தில் இருக்கும்போதே அவன் கற்றுக்கொண்டது. எதையும் ஆண்டவர் பிடுங்கலை. அவன் எல்லார குறித்தும் துல்லியமாக பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கான். எல்லாரையும் குறித்து, நம் ஒவ்வொருவரையும் குறித்து அவன் துல்லியமாக நிற்கிறான். யோசுவான்னு ஒரு மனுஷன், பிரதான ஆசாரியன், அவன் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது அவனை குற்றம் சுமத்துவதற்காக அவனுடைய வலது பக்கத்தில் பிசாசு வந்து நின்றான் போட்டிருக்கு. மோசே மரித்த போது அவனுடைய சரீரத்தை இவன் உரிமை கொண்டாடுவதற்காக தேவதூதனோடு தர்க்கம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியா அவன் பரலோகம் போக முடியும்? அதான் உங்க ஆண்டவர் வந்து அவனை கேன்சல் பண்ணி விட்டார்ல ஃப்ளைட் டிக்கெட்டை. கானானுக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? அவன் கோவப்பட்டு ஒரு தடவைக்கு பேசுறதுக்கு பதிலாக 2 தடவை அடிச்சு
கண்ணா பின்னான்னு பேசுனா, கெட்ட வார்த்தையில் பேசுனா, ஞாபகம் இல்லையா? எப்படி இவனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? அவனுடைய சரீரத்திற்காக இவன் வாதாடினான். எல்லா விஷயமும் துல்லியமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரே பிசாசு. அவன் பூமியெங்கும் உலாவி சுற்றி தெரிந்து வருகிறான். ஆனால் இது நேரடியான பதில் அல்ல, இது ஒரு பொய். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் பேசுறது, அவன் எதுக்கு வந்திருக்காங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கான்? யோபுவை பற்றி பேசத்தான் அவன் தான். அதனால ஆண்டவர் நேரடியாக இப்போது சுற்றி வளைச்சி பேசாடா, நேராக பேசுடா அப்படின்னு சொல்லி நேராக கேட்டார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? எங்கேருந்து வர்ற அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? பதில், யோபுனுடைய வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தேன், தாக்குறதுக்கு எந்த வழியும் இல்லை, அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலை. அவன் அப்படி நேரடியான பதிலை சொல்லவில்லை. அவன் வேற எதோ சொல்லிட்டு சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கான். வெளிப்படுத்த விரும்பவில்லை. அவனுடைய உள்நோக்கத்தை சொல்ல அவன் விரும்பலை. தீய திட்டத்தை வெளிப்படுத்த அவன் விரும்பலை. அவனுக்குள் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை மறைக்கிறான், வெறுப்பையும் கசப்பையும் மறைக்கிறான். ஆண்டவர் மேலே இவனுக்கு நாள்பட்ட விரோதம், வைராக்கியம். ஆகவே ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் அவன் விரோதிக்கிறான். ஒவ்வொருவரையும் விரோதிக்கிறான். அவருடைய நாமத்தை சொல்லுகிற எல்லாரையும் அவன் எதிரியாகவே பார்க்கிறான். சாத்தான் என்ற பேருக்கு அர்த்தமே எனிமி, எதிரி. எதிரி, நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். அவன் நேரடியான பதில் சொல்லலை. சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பூமியில் யார் யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்கள எல்லாம் அவன் ரொம்ப துல்லியமாக பார்த்துட்டே வர. ராத்திரியெல்லாம் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? வேட்டைக்கு போகிறது தான். யாரை வேட்டையாடுறது? அவன் ஆட்களையும் வேட்டையாடுவான். போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு பிடிக்கலைன்னா என்ன தோணுமோ தெரியாது, அவன் அடித்து கொண்டுட்டு போயிடுவான், மீச்சு கொண்டுட்டு போயிடுவான், விபத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவான். அவன் ஆட்களையுமே தேவனுடைய பிள்ளைகளையும் அதே மாதிரி செய்கிறதுக்கு பல மடங்கு வேகத்தோடும் சூழ்ச்சியோடும் கோபத்தோடும் அவன் சுற்றி திரிகிறான். வேதம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. எங்கிருந்து? வானத்திலிருந்து தள்ளப்பட்டது. வானத்திலிருந்து தள்ளப்பட்டது. வானத்தில் இப்போ அவனுக்கு இடமில்லை. அவனுடைய ஸ்தானம் மாற்றப்பட்டது. இப்போ எங்க? பூமியில். ஆகாயத்தில் இருந்தது, ஆகாயத்திலிருந்து தள்ளப்பட்டாச்சு. இப்போ பூமியில். உலகம் அனைத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஒன்றா இரண்டா? கோடான கோடியான தேவதூதர்கள் இவனுக்கும் ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சப்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் தேவனை தேடுகிறவர்கள் மேல் குற்றம் சுமத்தும்படி, அவர்களுக்கு தீமைகள் செய்யும்படி அவன் சுற்றி திரிகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல தேவனுடைய பிள்ளைகளை விழுங்கலாமோ என்று சுற்றி திரி, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒருத்தரை கூட பரலோகத்துக்கு விடக்கூடாது. அது அவனுடைய நோக்கம். ஒருவர் கூட இயேசுவை பின்பற்ற விடக்கூடாது. அதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் செய்யணும். அதெல்லாம் அவன் செய்துக்கிட்டே இருக்கான். அவனுடைய வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இவன் எதுக்காக வந்திருக்கான். இவன் ஒரே ஒரு மனுஷனுக்காக வந்திருக்கான், யோபு என்ற மனுஷன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுன் மேல் கவனம் வைத்தாயோ? தாசனாகிய யோபுன்னு சொன்ன உடனே அவனுக்கு வயர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. யோபுன்னு சொல்லலை, என் தாசனாகிய யோபுன்னு சொல்றாரே, இவனை சும்மா விடலாமா? கொலவெறியோடு இருக்கிறான். உண்டு இல்லைன்னு ஆக்கணும்.
உத்தரவு கேட்க வந்திருக்கிறான். ஏன் உத்தரவு கேட்க வந்திருக்கிறான்? பொல்லாப்புக்கு விலகுறோமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அதெல்லாம் நல்லா தெரியுது உனக்கு, இல்லைன்னு மறுப்பு சொல்ல முடியாது. என்னையா சொன்னீங்க? நேற்று என்ன பண்ணான் தெரியுமா? அவன் போன மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணான் தெரியுமா? அப்படிலாம் சொல்ல முடியலை. லிஸ்ட்டு ஒன்றுமே இவன் கையில் இல்லை. ஆனால் நம்ம லிஸ்ட்டெல்லாம் பேய் கையில் இருக்கும். அதையும் பார்த்துக்கிடுங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரியும். அதனால தான் நம்மளை ஒன்றுமே பண்ணுறதில்ல, மேலே போய் உத்தரவு கேட்குறதில்ல. ஜெபம் பண்ண வந்தா சரி ஜெபத்துக்கு போ, அதனால் என்ன, ஆராதனைக்கு போ, 24 மணி நேரம் ஜெபம் ஓ, இனி என்ன ஜெபம் இருக்குது, அடிக்கடி போய் அங்கேயே உட்காரு, நான் உன் தோளில் உட்காந்துக்கிறேன். நீ ஜெபம் பண்ணி தான் ஒன்றும் ஆகாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ கோபத்தை விட மாட்ட, எரிச்சலை விட மாட்ட, கசப்பை விட மாட்ட, நல்லா கெட்டியாக என்ன பிடிச்சிருக்கிற. உன்னால் ஒரு புண்ணியமும் இல்லை. நீ இயேசுவை கும்பிட்டு நீ பரலவும் போக மாட்ட, சும்மா போயிட்டு வர்ற. நல்லா போயிட்டு வா. அடிக்கடி எத்தனை கூட்டம் வேணாலும் போயிட்டு வா. ஒரு பாதிப்பும் எனக்கும் இல்லை, உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. போ. அப்படி விட்டுருக்கான் நம்மளை நிறைய பேர், இல்லையா? சாத்தானுக்கு நல்லா தெரியுதே, அவன் சரக்கு நம்மக்கிட்ட இருக்குதில்ல, எவ்வளோ நாளாக வச்சு அதை பத்திரமா பார்த்து அவனோட சேர்ந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சேர்ந்து ஒத்துழைச்சி போய்கிட்டு இருக்கோம். சமாதானக்காரனராகிய இயேசு சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்க ஒப்பு கொடுக்கணும். அதை நீங்கள் விட்டுட்டு அவனை நீங்கள் வச்சு உங்கள் டேபிளில் வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டே இருக்கீங்கல்ல. இதானே அமலேக்கின் ராஜாவை கொல்லுன்னு சொன்னால் அவன் 450 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கிறது என் மனசில் இன்னும் இருக்கு. இப்போ அவனுக்கு சமயம் வந்துருச்சு, விடாமல் வெட்டு கொல்லுன்னா இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? சவுல் அங்கே இருக்கிறதில் உயர் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், இதை தரமாக பிரித்து வெட்டி கொல்லுன்னு சொன்னால் இவர் அந்த வேலையை செய்யாமல் தரமாக பிரித்து 1 தரம் 2ஆம் தரம் எல்லாத்தையும் கொண்டு விட்டாரு. அங்கே உள்ள அமலேக்கின் ராஜாவை வேற நல்லா போய் பார்த்து அவன் வந்து காலில் விழுந்துட்டான். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, உங்கள் உயிருக்கு ஒரு சேதம் இல்லைவா, வாங்கன்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி அணைச்சி கொண்டு வந்து அவர் மேஜையில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு, இல்லைங்களா? இது ஒரு பேய் பிடிச்ச சவுல். 38 வருஷம் அரசாண்டான், 40 வருஷம், 1 வருஷம் ஆண்டவரோட சேர்ந்து நடந்தான், அடுத்து 1 வருஷம் ஆண்டவர்கிட்ட முரண்டு பிடிச்சான், அடுத்த 38 வருஷம் பேய் பிடிச்சு நடந்தான். அவன் அப்படி தானே செய்வான். அந்த அமலேக்கின் ராஜாவை கொண்டு வந்து அவங்க கூட நல்ல சரளமாக பேசி அவனுக்கு நல்ல ருசிகரமாக நல்ல சாப்பாடு, அந்த ருசி பத்தாது அப்படின்னா உடனே அப்பளம் பொரிச்சு கொடுத்தா கொஞ்சம் கூட ருசியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஊறுகாய், பிறகு அது, பிறகு இது எல்லாம் கொடுத்து ருசியாக சாப்பாடு கொடுத்து அவனை பிடிச்சி வெட்டினது சாமுவேல். கொண்டு வர சொல்லி வெட்ட வேண்டியவன். ஆனால் நம்ம வெட்டுறது இல்லையே, நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது சொல்லு உன்னை பற்றி தான் சொல்கிறாரு தெரியுமில்ல, அவன் அதே வேலை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மைக்கை பிடிச்சி உன்னை பற்றியே பேசுகிறது. அது உன்னை பற்றி யாரோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் நீ விடாத, நீ வச்சுக்கோ, நீ பத்திரமா வச்சுக்கோ. மாறினா நம்மளை ரொம்ப மோசமாக்கிடுவாங்க. நம்ம இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதனால தான் உங்கள் தோள் மேலே அவன் இருக்கிறான்னு சொன்னேன். நீங்கள் சேர்ந்து தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி அவனுக்கு என்ன கவலை? ஒன்றும் இல்லை, இல்லையா? ஆனால் உங்கள் லிஸ்ட் அவனுக்கு தெரியும். ஆனால் யோபு ஒரு லிஸ்ட்டு சொன்ன போது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனைப் போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொன்ன போது ஒரு லிஸ்ட்டு கூட கொடுக்கறதுக்கு அவனுக்கு இல்லை. அப்போ உடனே சாத்தான் என்ன சொன்னா பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? விருதாவாகவா? சும்மாவாவே உங்களுக்கு தோத்திரம் பாடுறான். சாயங்காலமான ஸ்தோத்திரம் துதி பாத்திரா பாடுறான். காலையில் எழும்புனா காலையும் மாலையும் வேளையும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன்னு பாட்டு பாடுறான். சும்மாவா பாடுறான். ஸ்லாண்டரிங். அவன் அவர் மேலே பல்வேறு விதமான தீமையான விஷயங்களை சொல்கிறான். சும்மாவா செய்கிறான்?
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவன் மோசமானவன். ஆனால் அவனை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? சுற்றி வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க. ஆண்டவர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு புகாரை சொல்கிறான் தெரியுமா? மறைமுகமா நீங்கள் சிலரை என்ன பண்ணுறீங்க தெரியுமா? மதமாற்றம் செய்கிறீங்க. அது இதை கொடுத்து ஆடு மாடு ஒட்டகம் கழுதை வேலைக்காரங்க நிறைய சொத்து சம்பத்து 10க்கு மேலே பிள்ளைகள் இப்படியெல்லாம் கொடுத்து சிலரை அப்படியே கவர்ச்சியாக உங்கள் பக்கமாக இழுத்துக்கிறீங்க, மதம் மாத்துறீங்க தெரியுமா? இப்படியே ஆசை காமிச்சு நிறைய கொடுத்து அப்படியே வச்சுக்கிட்டா அப்புறம் தின்னுபிட்டு என்ன செய்வேன்? தோத்துறோம் ஆண்டவரே தோத்துறோம் அப்படித்தானே சொல்லுவான். பிறகு இதெல்லாம் நீங்கள் செய்கிற சேட்டை. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் பிடி போடுவேன். நிச்சயமாக கெட்ட வார்த்தை பேசுவான். உங்களை நம்பவே மாட்டான், உங்கள் பக்கத்திலே வரமாட்டான். எல்லாருமே இதுக்கு தான் போகிறாங்க. சோப்புக்கு, சூப்புக்கு, கோதுமைக்கு, கம்பளிக்கு, பணத்துக்கு, வெளிநாட்டு பணத்துக்கு, அதுக்குத்தான் போகிறாங்க. சேலை வேட்டி கொடுக்குறாங்க, அதுக்குத்தான் போகிறாங்க. இலவசமாக கொடுக்குறாங்க. எரும மாடும் சேர்த்து கொடுக்குறாங்க, அதை வாங்குறதுக்கு தான் போகிறாங்க. இது உண்மைதானா? ஆமாம், நிறைய பேர் உண்மைதான். ஆனால் யோபு விஷயத்தில் அது உண்மை இல்லை. அப்படி ஒரு யோபு இருக்கிறாரு, நிறைய சோப்பலாங்கிகளும் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் இங்கே ஒரு யோபு இருக்கிறாரு, அவரை பற்றி அது உண்மை இல்லை. ஆனால் அவனுக்கு தெரியாது இல்லையா? அவனுடைய உள்நோக்கம் தெரியாது. தேவன் சர்வஞானி, சர்வத்தையும் அறிந்தவர், சர்வவியாபி, சர்வ வல்லமை உள்ளவர். பிசாசு வல்லமை உள்ளவன் தான், அதிகாரம் இருக்குது, எல்லா அறிவும் கிடையாது. உங்களை பற்றி எல்லாம் தெரியாது. தேவன் வச்சிருக்க, உங்களுக்காக வச்சிருக்கிற நிறைய நோக்கங்களை, திட்டங்களை அவர் வெளிப்படுத்துறதில்லை. ஏன்னா உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு ரெடியாக இருக்கான். அதனால் உங்ககிட்ட சில நேரம் சில உண்மைகளை சொல்கிறாரு, வெளியே சொல்லாதேங்கிறார். ஒரு ஊழியக்காரன்ட்ட சொன்னார், நீ போகும்போதே, இங்கேருந்து போகும்போதே சோத்தை கட்டிக்க, தண்ணி எடுத்துக்க குடிக்கிறதுக்கு. என்ன வாட்டர் கிடைச்சாலும் சரி, பிஸ்லரி வாட்டரோ அக்குவா ஃபைனாவோ என்னவோ என்ன எடுத்துக்க. அங்கே போய் சொல்கிற தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியது வந்த வழியாக வரக்கூடாது, வேறு வழியாக வரணும். எத்தனை நாள் சுற்றினாலும் அங்கே சாப்பிடக்கூடாது, அங்கே தண்ணி குடிக்கப்படாது, என் வீட்டுக்கு போகக்கூடாது, எவனாவது கூப்பிடுவான் போகாத அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அங்கே போன இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பிடிங்கடா அவனை அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜாவுடைய கை அப்படியே நின்று போச்சு. ராஜாவுடைய கை நின்று போச்சு, கீழே மடக்க முடியலை. அவன் ஓடி வந்து, ஐயோ தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க, தயவு செய்து இப்போ கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி ஏதாவது செஞ்சு சரி பண்ணுங்க. அது என்ன ஃபிசியோதெரப்பி? நான் இப்போ ஜோபம் பண்ண உடனே சரியாகும் பார். இவருக்கு ஒரு ஜோபம் பண்ணார், சரி கை ஆனால் டொம்னு கீழே விழுந்துருச்சு, இப்போ நல்லா ஆட்ட முடியும், வாங்க வீட்டுக்கு போகலாம். ராஜா கூப்பிடுறார். நல்லா இன்னைக்கு செழுமையாக சாப்பாடு, எல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் தான் வரணும், கட்டாயம் நீங்கள் வரணும், எங்களுக்கு நீங்கள் விசேஷ விருந்த. கொண்டு போன சப்பாத்தி காஞ்ச ரொட்டியாச்சா, ஊசி போச்சோ என்னமோ, இதை போய் எத்தனை நாள் கடிச்சிக்கிட்டே இனி எத்தனை நாள் திரும்பி நடக்கிறது? எவ்வளோ நாளாச்சு நல்லா சாப்பிட்டு. என்னென்னமோ பிரியாணி வச்சுருக்காங்களாமே, பிராணி பிரியாணி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ராஜா கூப்பிடுறாரு, என்ன மரியாதை. ஆனாலும் இல்லை நான் வரல ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டு போனார் ஊழியக்காரருங்க. பிசாசு இதை பார்த்தான், தந்திரமான ஒரு வேலை செஞ்சான். இப்போ தான் ஆண்டவர் வந்து சொன்னார். ஒருத்தர் வந்து சொன்னார்னு சொல்கிறார். ஒரு தேவதூதன் வந்து என்கிட்ட சொன்னார், உன்னை கூட்டிகிட்டு வா, நீ இந்த வழியில் போகிற, நீ ரொம்ப பசியோடு போகிற, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எலும்பு தோலுமா தேஞ்சு போன, காஞ்சி போன, போகிற வழியில் ஏதாவது ஆகிப்படும், இந்த வழியே போனால்
உனக்கு தலை சுத்து அப்படி இப்படி எல்லாம் வந்துருச்சு, தண்ணி தாகம் எடுத்து காதெல்லாம் அடைச்சிருச்சு, பசியானால நாவெல்லாம் ஒட்டி போச்சு, வா. ஆண்டவர் வர சொன்னார். போனார், உட்காந்து நல்ல மூக்கு முட்டை பிடிச்சார். அப்பந்தான் தேவன் பேசினார். நம்ம எத்தனையோ தடவை செஞ்சிடறோம்ல, சொல்ல வேண்டாத ரகசியங்களை எல்லாம் சொல்லி. ஆண்டவர் நிறைய நேரங்களில் சொல்கிறதில்ல உங்களை பற்றிய விஷயங்கள். எதிராளி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால தான் இதெல்லாம் செய்யாத, எதையும் இதை சொல்லாத, சொல்லவே கூடாதுங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர், இப்படி சொன்னார், இங்கே தண்ணி குடிக்காத, இங்கே சாப்பிடாத, இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. காத்துக்கொள்ள வேண்டிய ரகசியம். பேய் கேட்டாங்க, கேட்ட உடனே அவன் ஒரு தந்திரம் பண்ணிவிட்டான். ஐயோ, ஏவாள்கிட்டையும் அதான், அவன் வாயிலிருந்துலாம் உண்மையை பிடிங்கிட்டான். இத்தனையும் வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி சொல்லல, சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. இருக்குதே, இதைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சொல்லிவிட்டாங்க. இதையா சொன்னாரு? இதையா? இதுவா? ஐயோ, இதுதான் இருக்கிறதுலே விசேஷம். நான் சாப்பிட்டதுனால தான் செக்க சவேர்னு இருக்கேன். என் உதட்டப்பார் கோவப்பட மாதிரி இருக்குது, என் முடியப்பார் சுருள் சுருளாக இருக்குது. நான் கூடு விட்டு கூடு வாயேன் தெரியுமா? நான் இப்போ இங்கே இருக்கிறேன், அங்கே அந்த பக்கம் இருக்கிறோம். அதான் ஏதேன் தோட்டத்தில், அங்கிட்ட ஒரு ஏதேன் தோட்டம் இருக்கு. எங்களை தான் முதல்ல செஞ்சார், அங்கே தான் அங்கே இருக்கும். இப்போ தான் அவர் வந்துட்டு போனார். உங்கள்கிட்ட வந்தது பிறகு தான் எங்கள்கிட்ட வந்தார். இடைப்பட்ட நேரத்தில் தான் சும்மா விசிட் பண்ண வந்தேன். சொன்னார், நீங்கள் இப்படி இருக்கீங்க பார்க்க வந்தேன். என் அழகு, என்னுடைய பெருமை இதெல்லாம் இந்த பழம் சாப்பிட்றதுனால இதான் எங்கள் தோட்டத்திலே நிறையா இருக்குது, எங்களை சாப்பிட்ருக்கேன்ட்டாரு. ஆனால் நாங்கள் இப்போல்லாம் அவர் நாங்கள் எல்லாமே செய்வோம். எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் வருவோம், சுதந்திரமாக இருக்கும். நீ சுதந்திரமாக இருக்கணுமா? அது நான் அடிமையாக இருக்கிறது இவர்கிட்ட. ஒரு வார்த்தை உண்மையை சொன்னதுனால வந்தது வேணா பாருங்க. தாவீது நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வச்சு ரகசியமாக அடிச்சிட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு செஞ்சார். நிறைய நேரம் வெற்றி. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள். சாத்தானுக்கு எல்லா அறிவும் கிடையாது. எல்லாரையும் போல யோபுவையும் அவன் நினைக்கிறான். ஆனால் யோபு எல்லாரையும் போல அல்ல. எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படி இருக்கலாம். பெரும்பாலான சபைக்கு வரக்கூடிய கிறிஸ்தவங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்கே வருவாங்க. பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தான். யோசிச்சு பாருங்க, யோபு அது மாதிரி அல்ல. ஆனால் சாத்தான் சொல்கிறான், ஆண்டவர் மேலே பழிய போடுறான். நீங்கள் நிறைய கொடுத்து 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 அவனை உங்கள் ஆளாக மாற்றி வச்சுருக்கீங்க. இதுக்காகத்தான் அவன் தோத்திரம் பாடிக்கிட்டே இருக்கான், அல்லேலூயா சொல்கிறான், சர்ச்சுக்கு போகிறான், ரொம்ப பக்தியாக நடக்கிறான். எல்லாம் இதுக்காகத்தான். நீங்கள் வேற வேலி அடைச்சி வேற வச்சுருக்கீங்க. ஆண்டவர் வேலி அடைச்சி வச்சுருக்கிறாராமே தம்முடைய பிள்ளைகளை. உங்களை என்ன வேலி அடைச்சி வச்சுருக்க? உங்களுக்கு உள்ளதெல்லாம் வேலி அடைச்சிருக்கிறார். உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார். உங்களை சுற்றி அக்னி மதிலாக இருக்கிறார். அதெல்லாம் சரி. ஆனால் சில நேரம் இதுக்கும் தாண்டி சில நேரம் கொடுக்கக்கூடும். இந்த வேலியை எடுத்துக்கன்னு விட்டுட்டார்னா அதோட விட்டுட்டார்னு அர்த்தமா? இல்லை, அவர் உன் ஆத்மாவே காக்கிறவர். சில வேலி போயிடும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு போட்டிருக்கு தெரியுமா? அப்படி ஒரு வசனம் இருக்கு. அப்போ எந்த தீங்குமே உனக்கு நடக்காதா? எதுவுமே வராதா? அப்படியும் சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு சொல்ல முடியாது. நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு மிஷினரி அம்மா ரோட்டில் அடிபட்டு செத்துட்டாங்க. நான் உடனே போனேன். இங்கிலாந்து தேசத்துலேருந்து வந்தவங்க ரோட்டில் அடிபட்டு கிடந்தாங்க. அவங்கள ஒரு வெள்ளை துணியில் மூடி போட்டிருந்தாங்க. அவங்க பைக்கில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, சைடு லைட். அவங்க சரியாக தான் திரும்பினாங்க. பின்னாடி வந்தவங்க கவனிக்கலை. அந்த ஸ்டிக்கரில் அதில் எட்டி பார்த்தேன். என் கண்ணில் என்ன அறியாமல் தண்ணி வந்துருச்சு. அதில் எழுதிருந்துச்சு, கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. ஆனால் அவங்க அடிபட்டு செத்து கிடக்க. யாரும் ரொம்ப நேரம் உதவி செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க பல சட்ட நடவடிக்கைகள் இருக்கும், பிரச்சனையாயிடும். போலீஸ் வரணும், அதுக்குரியவங்க எல்லாம் வரணும். நடு ரோட்லேயே அடிபட்டு இறந்து போனாங்க. நன்மை செய்ய போனவங்க தான் காலையில். அப்போ ஆண்டவர் பாதுகாக்கலையா? அடுத்த வசனம் எனக்கு சொல்லிச்சு, கர்த்தர் அவர் ஆத்மாவை காப்பார். அந்த வேலையை எடுத்திருக்காரு. ஆனால் இதை வேலையை விட்டு கொடுக்கவே இல்லை. உன் ஆத்மாவை அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும். உன் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கார்.
அவருடைய நித்தியத்தை குறித்து அவர் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் ஒருவேளை சுகம், சொத்து, வசதி, வாய்ப்பு எல்லாம் பிடுங்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, உயர்வோ, தாழ்வோ, எந்த சிருஷ்டியானாலும் சரி, தேவனுடைய கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். யோபு அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு ஆள். அவர் விசேஷமான ரகம், எல்லாரையும் போல உள்ள ரகம் அல்ல. இது விசேஷித்த ரகம். யோபு, நீங்கள் யோசித்து பாருங்க, நீங்கள் எந்த ரகம், நாம எந்த ரகம்? சாத்தான் நம்மளை பற்றி நிறைய விஷயங்களை தெரியும். தேவனிடத்தில் நமக்காக சில நேரங்களில் போகக்கூடும், மேலே போகக்கூடும். ஜாக்கிரதையாக இருப்போம், கவனமாக இருப்போம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறார், கட்சிக்கிற சிங்கம் போல. ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். உத்தமமாய், உண்மையாய், உள்ளத்திலிருந்து பாவத்தை வெறுக்க, தேவனை நேசிக்க, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க, இதெல்லாம் என்னை விட்டு எடுக்கப்பட்டால் நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன் என்ற ஒரு உறுதியான உத்தம சிந்தையோடு ஆண்டவரை நோக்கி பற்றி பிடித்து முன்னேறுவோம்.